ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம செஃப்பு குக் பண்ணுறாரு, அதுவும் வந்து ஸ்வீட்டு. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 3 லிட்டர் பால் வாங்கியிருக்கான். ஆரம்பிச்சிட்டா பாதி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். போரீஸ் ஸ்வீட் சாப்பிட்லாமா? செஞ்சுட்டு தான் இருக்கலாம். ஸ்ப்ரிங் ரோலும் சேர்த்து செய்கிறான். வா அப்படியா அப்படியா? என்ன லுக்கு ரங்கி ரங்கி, இன்றைக்கி உங்கள் அண்ணன் அதிசயமாக ஸ்வீட் பண்ணுறான். மனுஷ் என்ன ஸ்வீட்டு? என்ன டுக்குடா? கிச்சன் அப்படியே கிச்சன் அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிருக்கா? பாலா? என்ன டுக்குடா சொன்னேன்? ஷாஹி டுக்குடா. இது வந்து எதுக்கு? ஸ்ப்ரிங் ரோல்க்கா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண ஸ்ப்ரிங் ரோல் ஷீட். போரீஸ், உனக்கு என்ன வேலைங்க? போரீஸ்க்கு வா, உனக்கு என்ன வேலை? அப்படி போ. என்ன சொன்னியாச்சு? என்ன டுக்குடா சொன்னியாச்சு? ஷாஹி டுக்குடா. இது எவ்வளோ ரெடியாக வச்சுருப்ப பால்? கபடி வேறு ஸ்டேஜில். கபடினா கண்டென்ஸ் மில்க் மாதிரி. புரியல. கண்டென்ஸ் மில்க் மாதிரி. கண்டென்ஸ் மில்கா? இப்போ அது வரை இப்படி தான் கிண்டிகிட்டே இருக்கணுமா? ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். சைட் பை சைடில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோலோட வேலையும் போயிட்டே இருக்குது. இதில் இப்போது காலிஃப்ளவர் வதக்குனது போட்டிருக்கோம், சோயா சாஸு, அப்புறம் சில்லி சாஸ், பெப்பர் சாஸ். பெப்பர் சாஸா? ஓகே, பெப்பர் சாஸு. இதில் இந்த சிக்கன் பீஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கணும். இது வெறும் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் அப்போ பண்ணுற? சிக்கன் எங்கே இருக்குது? ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் நல்லா இருக்கு. இதில் சிக்கனை வேக வச்சு போட்டால் சிக்கன் இதுவா? வேக வச்சு வறுத்து போடலாம். ஓகே, ஃப்ரை பண்ணி போட்டால் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஆயிரும். இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் தான், அதனால் எக்ஸஸாக இதை ஆட் பண்ண மாட்டோம், கன்ஃபார்ம் இது. இது கிண்டிகிட்டே இருக்கணும். இது ஸ்டீமில் வச்சுருக்கணுமா? எவ்வளோ நேரம் கிண்டணும்? குவான்டிட்டி கொடுத்து. இப்போ நம்ம வந்து 1.5 லிட்டர் ஊற்றிருக்கோமா? ஷீட் ரோல் பண்ணுறியா? அண்ணனுக்கு வேலை மட்டும் கொடுக்காது, ஒரு வேலை செய்யும். எடுத்து சாப்பிட்டே இருந்தா எப்படி பண்ணுறது? ஷீட் ரோல் பண்ணிடலாம். அதுக்குள்ளே எனக்கு ரோல் பண்ண தெரியாது. அதான் சொல்லிக்கலாம். நம்மளை விட இவங்க 2 பேர் தான் பயங்கர ஆர்வமாக இருப்பாங்க. ஸ்வீட்டு, சிக்கனு இந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். இப்போ ஸ்வீட்டுக்காக உட்காந்துருக்காங்க 2 பேரும், அதுவும் கிச்சன் வாசல்லே. வேறு ஒரேஸ் ஸ்வீட் வேணுமா? டைம் ஆகும். ரங்கி, காது மட்டும் தான் திரும்ப உனக்கு, நம்ம மதிக்கவே மாட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்தா ரெடிமேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், அதை வச்சு நம்ம ஈஸியாக கொஞ்சம் பண்ணிடலாம். கொஞ்சம் வேலை நமக்கு மிஞ்சுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது எவ்வளோக்கு வாங்கினா 89 ருபீஸ் தானே? எவ்வளோ இருக்கும் இதில்? 20 ஷீட் இருக்கும். 20 ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம். அப்படின்னு இல்லை, 200 ஸ்ப்ரிங் ரோல். என்னது 200 ஸ்ப்ரிங் ரோலா? 100 ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலாம். இந்த ஷீட்டில் 100 ஸ்ப்ரிங் ரோல் பண்ணலான்னு சொல்கிறான். எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாதாண்ணா. பண்ணலாமால? 100 பண்ணலாமா? ஆனால் அவ்வளோ கஞ்சத்தனத்தில் பண்ணுவீங்க சின்ன சின்னதாக? இல்லை அது தவறு. அது கூட பத்தாது. இது ஷீட் எடுக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப நைஸாக பார்த்து எடுக்கணும்.
இது ஒரு ஷீட்டா? நல்லா தின்னாக இருக்குது. இதுக்கு ஸ்வீட்டுக்கு இந்த ப்ரெட் கட்டிங்கா கட் பண்ணி என்ன பண்ணுங்க? ஃப்ரை பண்ணுமா? ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் பண்ணணும். இன்னும் ப்ராசஸ் இருக்கா? அப்போ டைம் ஆகுமா? இது இன்னும் சின்னதாக வெட்டுவியா இல்லாட்டா இந்த மாதிரி? ஓகே, அப்போ இதை வி ஷேப்பில் வெட்டினா போதும் இல்லையா? வியா ட்ரையாங்கிள் ஷேப்லையா? இது இன்னும் எவ்வளோ நேரம் ரெடியாக? இன்னும் டைம் இருக்கா? நம்ம ஸ்ப்ரிங்கரோட ஸ்டஃபிங் ரோலிங் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதான் பண்ணி ரெடி பண்ணி வச்சு சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நிறைய சாப்பிட முடியும்னு சொல்லி. அதே மாதிரி இதிலே பாதி அவன் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது தான் பண்ணுவோம் போலுக்க. ஓகே, இதை வந்து மைதா, இதை வந்து நம்ம பேஸ்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டா பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இது ரொம்ப துண்டு தான் இருக்கேன், விரல் சைஸ் கூட இல்லை. ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி பொடியாக்கி போட்டோம்னா ஸ்மெல்லு வாவ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கேப்பில் ஒருத்தன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், நம்ம வீட்டுக்கு வெளியில் எலியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. வந்துட்டான் இந்த புருஷ் எங்கே போயிருந்த நீ? எங்கே போயிருந்தா? நம்ம எதுக்கு என்ன வச்சுருக்கோம்? ப்ரெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதை ஃப்ரை பண்ணுறதா சும்மா திங்கிறதுக்கா? இதான் இந்த ப்ரெட்டை தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எதுலேயே முக்கி போடுவோமா இல்லாட்டா அப்படியே தானா? பண்ணிட்டு சுகர் சிரப் பண்ணி சிரப் இனிமேல் தான் பண்ணுமா? இப்போ சூடாகிச்சான்னு எப்படி தெரியுது? நல்லா சூடாகணும், ஏன்னா ப்ரெட் எண்ணெய் குடிக்கும். நல்லா சூடாக இருக்காம்மா? எண்ணெய் நல்லா சூடாகணும், ஏன்னா ப்ரெட் போட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். ஓகே, ஸோ ஆனால் நம்ம இது எண்ணெயில் தான் பண்ணுமா? ஆக்சுவலாக கீழே தான் பண்ணுவாங்க. கீ இல்லாதனால எண்ணெயா? ஓகே, சிம்பிளிசிட்டி. கீ காஸ்ட்லியாக இருக்கிறதா எங்கிட்ட இல்லை. கீ இதுதான் இருக்கா? கீ என்ன கீ அவ்வளோதான எண்ணெய். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடியா நம்மளது? ஆஃப் பண்ணிவிட்டேன். கன்சிஸ்டன்சியில் தான் வரணுமா? இதோட லைட்டாக இருக்கணுமா? ப்ரெட் எல்லோரும் லைட்டாக இருக்கணும். இது ஓகே தானே? ஓகே தான். இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஃப்ரை பண்ணி எடு. ஓகே, ஒன்ஸ் சாப்பிட்லாம், நாட் எவ்ரிடே டிஷ். அந்த ப்ரெட்டு மட்டும் கறின்னு ஆயிடுச்சு. ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரெட்டை. அது உள்ளே தான் போய் சூசைட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ப்ரெட்டு. இது கரிஞ்சிச்சு, இது வேஸ்ட். ஸ்ட்ரைட்டாக டஸ்ட்பின்.
அடுத்து நம்ம என்ன சூடாக இல்லை போகுது, கொஞ்சம் கம்மியாக சூடாக இருக்குது, அதனால் ஒன்றும் வரல. இது வந்து இந்த ஸ்வீட் கூட தான் சாப்பிடணும் கிடையாது, இது சும்மா எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ். ரெடி சாப்பாடு ரெடி, நம்மளுக்கு ஸ்நாக்ஸு டீயும் போட்டோம்னா இது கூட செம்மையாக இருக்கும். சுகர் சிரப்பு நம்ம ரெடியானோன்னா ப்ரெட்டை தூக்கி இதில் வச்சு ஊற வச்சிட வேண்டியதான். இந்த ஸ்மெல்லுக்கே ஒருத்தங்க உட்காந்துருக்குறான். ஏய் போலீஸ், கிச்சனில் உனக்கு என்ன வேலை? ஓகே, போட்டு ஒன்றே எடுத்துடலாமா? ஓகே, நல்லா ஊறணுன்னா இது எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு வைக்கணும். அதுதானே இதில் எப்போ போடுவோம்? இதுதான் வந்து நம்ம ப்ரெட்டு மேலே ஊற்றுவோமா? இப்போ ஒன்று ஊற்றி சாப்பிட்றதுக்கு அது ஆக்சுவலாக என் பேர் சொன்னாங்கன்னா இதுவரை எனக்கு அது புரியலை என்னன்னு சொல்லிட்டு. ஷாஹி துக்குடா, இதுதான் அந்த துக்குடா, அதான் அந்த ஷாஹி. இது வந்து ஷாஹி, இது வந்து துக்குடா. ஓகே, நம்ம ஷாஹி துக்குடா ரெடி.